நான் வந்து சிட்டி கேமை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், அப்புறம் அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட கேமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பேஜ் வேணும். அதனால வந்து நான் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வந்து வெல்கம் பேஜாக வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் 1ல் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஸ்க்ரீனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐகான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் வேணும்ல, அதனால ஒரு பட்டன் வந்து வச்சுருக்கேன். அதோட பட்டன் நேம் வந்து ஸ்டார்ட்னு வந்து கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் 20 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்னு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்மளோட கேம் ஸ்க்ரீனு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேம் வந்து கேன்வாஸில் தான் வந்து விளையாட போகிறோம். அதனால வந்து கேன்வாஸ் வச்சுட்டு அந்த கேன்வாஸில் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு புதுசான ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா இமேஜ் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு வந்து நான் இமேஜ் பிரிண்ட் யூஸ் பண்ணி அதோட இமேஜை அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கோர் தெரியறதுக்கு வந்து நம்மளுக்கு பட்டன்ஸ் வேணும். இப்போ ஸ்கோருன்ற ஒரு பட்டன் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட்டனில் லேபிள் இது வந்து லேபிள். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. நம்மளோட இனிஷியல் பாயிண்ட் வந்து 0வாக இருக்க போகுது, அதனால 0ன்னு வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 3 மோட்ஸ் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ கேம் வந்து நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகணும். கேம் ஸ்கோர் 0 ஆகி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்காக நியூ கேம்ன்ற பட்டன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 லெவல்ஸ் ஈஸி, மீடியம், ஹார்டு, இந்த 3 லெவல்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ். இப்போ வந்து பிளாக்ஸில் வந்து நம்ம ஈஸியை கிளிக் பண்ணால் அதோட நம்ம அதுக்கு முன்னாடி டிசைனர் பேஜில் வந்து கிளாக்குன்ற காம்பனண்ட்டை வந்து வைக்கணும். நான் விசிபிள் காம்பனண்ட்டாக அது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பிளேயர் வந்து நம்மளுக்கு வந்து வைப்ரேட் ஆகிறதுக்காக வேணும். கிளாக் எதுக்குன்னா நான் சிட்டி வந்து அப்பப்போ மூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்ஸு. இப்போ வந்து பிளாக்ஸில் வந்து ஈஸி வந்து நம்ம கிளிக் பண்ணால் செட்டர் பிளாக்ஸ் ஆனால் clock 1 டாட் டைமர் இன்டர்வல் to 800ன்னு செட் பண்ணிடணும். அந்த பிளாக் வந்து கிளாக்கில் போயிட்டு அந்த செட்டர் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மேத்தில் போயிட்டு எம்டி ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வந்து 800ன்னு செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செட் பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட் டு 0. நம்மளோட இனிஷியல் பாயிண்ட் வந்து 0, அதனால வந்து நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மீடியம்லேயும் அதே மாதிரி தான், ஆனால் வந்து அதோட 600 மில்லி செகண்ட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் 800, இதில் 600, ஹார்டில் வந்து 400. ஓகே, நெக்ஸ்ட்டு இமேஜ் பிரிண்ட் வந்து டச் பண்ணால் இந்த கண்டிஷன் பிளாக்கை எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் பிளாக்கான கால் பிளேயர் 1 டாட் வைப்ரேட் மில்லி செகண்ட்ஸ் 300 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து வைப்ரேட் பண்ணணும்னு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து செட் பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட் டு பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட் +1. இப்போ வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இமேஜ் பிரிண்ட்டை பாயிண்ட் நமக்கு ஏறணும்ல, அதனால வந்து இந்த செட்டர் பாக்ஸ் ஆனால் பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட்டை வச்சுட்டு அந்த பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட்டு வந்து +1 ஆட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நியூ கேம் கிளிக் பண்ணால் பாயிண்ட் வந்து 0ன்னு மாற்றிடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஓப்பன் அனதர் ஸ்க்ரீன் நேம் ஸ்க்ரீன் 1, அதுதான் நம்மளோட வெல்கம் பேஜ், அது வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து clock 1 டாட் டைமர் கால் இமேஜ் பிரிண்ட் மூவ் டு. இதை வந்து மூவ் பண்ணுறதுக்காக இமேஜ் பிரிண்ட்டு அந்த சிட்டி மூவ் பண்ணுறதுக்காக ரேண்டம் இன்டீஜர் 1 to கேன்வாஸ் வித்து, எக்ஸ் வந்து கேன்வாஸ் வித்து, ஒய் வந்து கேன்வாஸ் ஹைட்டு. இது வந்து கிராஃப் பேஸில் வரும். கிராஃப் பேஸ் பண்ணி தான் வந்து ஒய்க்கு வந்து ஹைட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸ்க்கு வந்து வித்து கொடுத்துருக்கோம். ரேண்டமாக வந்து சிட்டி மூவ் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நான் கேம் வந்து ஃபோனில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட்னு கொடுக்கலாம்.
நம்ம ஸ்க்ரீன் 2 ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிட்டியை கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, சிட்டியை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து வைப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்கோரும் வந்து நமக்கு எழுதுது. மீடியம் வைக்கலாம். மீடியம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஹார்ட் வைக்கலாம். ஹார்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ நியூ கேம் கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கேம் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஆப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. Hello everyone, my name is Supraja and today I'm going to be explaining what is a diode and showing you a very simple experiment using a diode. So let's get started. Before showing the experiment, I'm going to show you what a diode looks like. A diode looks like this. It has two ends. The one which has the silver one over here, this is the positive, this is the negative side of the cathode, and the one which is away from the silver side is the anode or the positive side. So what is a diode? A diode is a component which only allows the flow of electrons in one direction. So a common diode is the LED. We have used LED so many times. If we connect the positive to positive strand and the negative to the negative strand, then only the light will glow, or else it won't glow. The same thing the diode does. If we connect the diode where the silver faces the left side, then only it will glow. Then only the component will work. If we turn it and put it this side, it won't glow or it won't work. So LED's full form is light emitting diode. Now let's get started with the experiment. So this is how you do it. First, you take the breadboard, then take the battery and connect it to the power rail, positive and negative. Next, take a single strand wire and take from the positive, connect it to the component rail so the flow of electrons can come from the power rail to the component rail. Then take a diode. The silver part should be facing this side, not this side, or else it won't work. And connect it to the same column as the positive single strand wire. Then the other one randomly connect it anywhere. Then connect this here. Now I'm not showing it or else it will work. Next take and then from here join it to one of the copper strings to the motor. Then take another single strand wire from the other copper wire, connect it and join it to the negative part. Now let's see if it works. It works very nicely, but then if I just swap the silver side to this side, then it won't work. Just connect it. Now look, it doesn't work. For the same thing, when I switch it, it will work. Thank you. Hi sir, என் பேர் பத்மஸ்ரீ விக்னேஷ். நான் இன்னைக்கு உங்களுக்கு டிஜிட்டல் சென்சார்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் சார். இப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேராமீட்டர்ஸை டிடெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக கண்டுபிடிக்கிறது தான் இந்த சென்சார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெம்பரேச்சர் சென்சார், இங்கே எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அட்மாஸ்பியரிக் சென்சார், அதே மாதிரி இங்கே ரெயின் வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெயின் சென்சார். அந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இந்த சென்சார்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய அவுட்புட்ஸை வச்சுட்டு இந்த சென்சார்ஸை மொத்தமாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று டிஜிட்டல், இன்னொன்று அனலாக். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிஜிட்டல் சென்சார்ஸை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிஜிட்டல் சென்சார்ஸ் கொடுக்கக்கூடிய அவுட்புட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்றா ஆன் இல்லைன்னா ஆஃப், அதாவது 0 இல்லைன்னா 1. இந்த 2 அவுட்புட்ஸை மட்டும்தான் இந்த டிஜிட்டல் சென்சார்ஸ்னால் கொடுக்க முடியும். இந்த 0 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா 0 வோல்ட் தான் குறிக்குது. இந்த 1 அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா, அந்த சென்சார் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுப்போம் இல்லையா சார், அந்த வோல்டேஜ் தான் குறிக்குது. அதாவது அது 3.3 வோல்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை 5 வோல்ட் 6 வோல்ட் அந்த மாதிரி என்ன வோல்ட்டாகவும் இருக்கலாம். அந்த சென்சாரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தான் அது.
இப்போ இந்த டிஜிட்டல் சென்சாருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு டிஜிட்டல் சென்சார் இருக்குது. இந்த டிஜிட்டல் சென்சார் பேர் என்னதுன்னா ரீட் ஸ்விட்ச். இந்த ரீட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் சென்சார் தான். இப்போ இந்த டிஜிட்டல் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போது இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஸ்விட்ச் தான். இது வந்துட்டு நம்ம மேனுவலாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரியான சுவிட்சு கிடையாது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போது இந்த சுவிட்சுக்குள்ளே எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே 2 மெட்டல் பிளேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அந்த 2 மெட்டல் பிளேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த மெட்டல் பிளேட்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த 2 அட்ராக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதாவது இப்படி ஒட்டிக்கும். அப்படி ஒட்டும் போது என்ன ஆகும்னா, நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வழியே வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இது 2 டச் ஆகிற போது சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிற போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது வழியாக நம்மளுக்கு இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ரீட் ஸ்விட்ச் நம்மளுக்கு ஒன்றா ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது, இல்லைன்னா ஆன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் இது நம்ம டிஜிட்டல் சென்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார். இப்போ இந்த ரீட் ஸ்விட்சை வச்சுட்டு பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் சார். தேங்க்யூ, பை பை. Seen a vacuum cleaner, how it works in an room, but today we are going to see how a vacuum cleaner works in an open surface. So for that, first go to Google and then search for Vex Code VR and then click on this first link. Once again. Okay, so now over here we will change it to the coral leaf cleaner because we are going to do that project now. So let's give save. After that, let's go to select playground and then find the coral leaf cleaner. See this one. Let's click on that. So after this, I'll just give hide. Okay, I'll give show for some time. Okay, so after this, I am going to give a turn right. So I'm going to do like first the vacuum cleaner will turn right. After it sends an object, it is going to directly find it and then take that. Again, it will turn right, and after finding an object, again it will go there and then select that. Take that. So like that I'm going to do. So I told turn right. After that, it should wait until a distance is found. So I'm going to go to control and give wait until. Once again, wait until. So I'll go to sensing and I'll bring this front distance in mm from distance sensing. Okay, then I'll just keep it aside. So then I'll bring this front distance found an object. One second, I'll give hide. Okay. Now I'll move this a bit aside. After this, I'm going to drive forward distance in mm. So that I'm going to bring this drive forward for 200. Instead of this, I'm going to give front distance in mm. Okay, so now let's test it. Before testing, let's give forever. Because last time we had the same problem, so this time we don't want to make it as a mistake. Okay, now let's see. Okay, it's turning, it found an object. Again, it's turning, it found an object. So it is now correct. Again, it turned right and found an object. And over here is showing right. See,
that trash collected 15.5 kg. Okay, I'll show here. See, so once you collect all the trash, you will get a certificate actually. So now I'm gonna stop it because it will take a lot of time. So in this, after completing like this, it will show. So if we go to get certificate, one second. So we have to go down over here. So they're asking the name, so I'll just give, for example, I'll give Mahati. Okay. See, it has just changed, but now I'm just gonna close it. Okay, so I'm going to close this. Okay, our app has been success. So now we can just go to file and now click to save to your device. குட் ஈவினிங். நாம இன்னைக்கு வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோன்னா, நம்ம சவுண்ட் வேவ்ஸ் வந்து இருக்குல்ல, அதை வந்து கண்ணால் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு ஒரு பவுல் அண்ட் தெர்மாக்கோல் பால் அண்ட் அலுமினியம் ஃபாயில் அண்டு 1 ரப்பர் பேண்ட், இதை வச்சு நம்ம இன்றைக்கான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த கப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரப்பர் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மவுத்து இங்கே கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம சவுண்ட் வேவ்ஸ் பார்த்த மாதிரி இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்காக ஸ்பீக்கர் அண்ட் இந்த பாட்டில் வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு பாட்டு போட போகிறேன். இப்போ வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து அப்படியே இந்த ஸ்பீக்கர் மேலே வச்சுக்கலாம். யாரோ உந்தன் வாழ்க்கை பாதை முடிவு செய்யலாமா? உன் வாழ்க்கை உந்தன் கையில் என்று என்னடா நீ, என்று என்னடா நீ. ஒர்க் ஆச்சுன்னா நம்ம இப்போ வந்து வாயை வச்சு ஊதும் போது அது வந்து நல்லா வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆகும்போது அதில் இருக்க இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப லைட் வெயிட்னால ஜம்ப் பண்ண ஆகிருக்குமா. அந்த மாதிரி தான் சவுண்டு நம்ம பேசும்போது இந்த இடத்துல வைப்ரேட் ஆகி ஒன்று வைப்ரேட் ஆகி ஏர் அப்படியே நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்குது. இப்படி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆச்சு. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், ஐம் சாம்சுங்கர் அண்ட் திஸ் இஸ் மை செயில் பிளேன். வந்து இப்படி இருக்குது. இப்போ நம்ம இதோட லான்ச்சிங் வீடியோவை பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்துட்டு வந்தோம் இந்த செயில் பிளேன் எவ்வளோ சூப்பர்பாக கிளைட் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இதில் இருக்க பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பெரிய பார்ட், அதாவது பார்ட் நம்பர் 1 தான் விங்ஸ். இந்த பார்ட் நம்பர் 3 இருக்குல்ல, இதுதான் வெர்டிக்கல் ஸ்டெபிளைசர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த பிளேனில் வந்து விண்டில் ஏதாவது வந்து ஆக்ஷன் நடந்துச்சுன்னா இப்படின்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி போச்சுன்னா அன்ஸ்டேபிள் ஆகி பிளேன் கிராஷ் ஆகிடும். அதை ஸ்டாப் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெபிளைசர். இதை வந்து இது வந்து பிளேனை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும். அதனால் இப்படி மூவ்மெண்ட் இருக்காது. இதுதான் வந்து ஹாரிசாண்டல் ஸ்டெபிளைசர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பிளேன் விண்டு வரும்போது இப்படின்னு சாய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்ஸ்டேபிள் ஆயிரும். அப்போ வந்து இந்த ஹாரிசாண்டல் ஸ்டெபிளைசர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டேபிள் பண்ணிடும். அப்படியே அன்ஸ்டேபிள் ஆனாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் பண்ணிடும். அதனால் பிளேனை வந்து கிராஷ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுதான் இந்த செயில் பிளேன் பின்னாடி இருக்க சயின்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.